ப்ரோபயாட்டிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். வெளிநாடுகள் எல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ப்ரோபயாட்டிக் ஃபுட்னு வச்சிருப்பாங்க. இந்தியன் ருபீஸ்க்கு 5000. அது வேற ஒண்ணுமே இல்லை, பழைய சாப்பாடு. ஆமாங்க, பழைய சாப்பாடு தத்துவம் தாங்க. ஒரு கான்செப்ட், ப்ரோபயாட்டிக் கான்செப்ட் இருக்குங்க. இப்போ பழைய சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அது ஏன் கெட்டு போகுது? இப்போ சரி, நைட்டு தண்ணி ஊற்றி பிணைஞ்சு வச்சுட்டீங்க, காலையில் நல்லா இருக்கா? அடுத்த நாள் மதியம் லேசாக ஸ்மெல் அடிக்குதா? அடுத்த நாள் நைட்டு ஸ்மெல் அடிக்குதா? ஏன் தெரியுமா? அதில் உள்ள கிருமிகள் செத்து போகிறது தான் ஸ்மெல். செத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற பழைய சாப்பாட்டில் புதுசாக சாப்பாடு வடிச்சிங்கல்ல, 2 ஸ்பூன் போடுங்க, அடுத்த நாள் வரைக்கும் கெட்டு போகாது. அந்த கிருமிக்கு சோறு போடும், புதுசாக கார்போஹைட்ரேட் கொடுக்குறோம். டெய்லி அந்த பழைய சாப்பாட்டில் டெய்லி புதுசாக வடித்த சாப்பாட்டை 1 ஸ்பூன் 1 கரண்டி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கெட்டே போகாதுங்க. அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அந்த கிருமி சாப்பாடே இல்லாமல் உயிர் வாழ்கிற ஞான கிருமியாக மாறிடும். அந்த ஃபுட்டுக்கு பேர் தான் ப்ரோபயாட்டிக். கிருமி தத்துவங்க. கார்போஹைட்ரேட்டு தாங்க ஈஸ்டாக மாறுது, ஈஸ்ட் தாங்க பயோ என்சைமாக மாறுது, அதுதாங்க வினிகரா மாறுது, அதுதாங்க ஒயினா. எல்லாம் ஒரே கான்செப்டுங்க. பயோ என்சைமு, வினிகரு, ஒயினு, ப்ரோபயாட்டிக் எல்லாம் கிருமி தத்துவங்க. நம்மளை ஏமாத்திட்டாங்கிறங்க. வினிகர் என்ன தெரியுங்களா? நல்லா கேளுங்க. வினிகருக்கு பயோ என்சைமுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் ஆப்பிள் தோலை போட்டு செஞ்சீங்கன்னா ஆப்பிள் பயோ என்சைம். கண்ணாடி பாட்டிலில் ஆப்பிளுடைய தோலை போடாமல் உள்ளிருக்கிற அந்த பல்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, சதை, அதை போட்டிங்கன்னா வினிகர். எவ்வளோதாங்க. வினிகர் தயாரிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்தக்கூடாது, இவ்வளோதான். வினிகருங்கிறது உள்ளே சாப்பிட்றதுக்காக. உள்ளே சாப்பிட்றதுக்கு கண்ணாடி பாட்டில், உள்ளே இருக்கிற சதை. வெளியே பயன்படுத்துறதுக்கு தோல், பிளாஸ்டிக் பாட்டில். இவ்வளோதாங்க, 2 வித்தியாசம்.